ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிசயமான ஒரு வீடியோவை தான் நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்தீங்க. சிவன் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் நாம் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது எண்ணற்ற சிவ ஆலயங்கள் தமிழகத்தில் இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிவ ஆலயங்களில் நிறைய அதிசயங்கள் நடக்குது. அந்த அதிசயங்கள் ஒரு சில நேரம் தெரிய வரும், ஒரு சில நேரம் தெரியாமல் இருக்குது. அப்படி ஒரு கோவிலில் நடந்த அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணகிரியில் தான் இந்த அதிசயம் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு சிவன் கோவிலில் இந்த அதிசயம் நடந்திருக்கு. என்னன்னா, சூரிய ஒளி சிவன் மீது பட்டிருக்கு. இது என்ன அதிசயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கு இருக்கக்கூடிய இந்த கோவிலில் சூரிய பெருமானும் சிவபெருமானும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கொள்வதாக சொல்லப்படுது. அதாவது சூரிய ஒளி சிவன் மீது பட்டு சிவனும் சூரியனும் பேசிக்கிறாங்க என்ற ஒரு இதுவானது சொல்லப்படுது. இந்த அதிசயம் இந்த ஒரு கோவிலில் வருடத்துக்கு 7 நாட்கள் நடக்கும். தற்போது இந்த அதிசயம் நடந்திருக்கு. அந்த அதிசயத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரோவில் கொஞ்சம் பார்த்தீங்க, இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி அதிசயம் நடக்கிறதுனால பர்டிகுலராக ஒரு சில சிவன் கோவில்களில் இந்த அதிசயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்குது. இந்த அதிசயம் நடக்கிறது ஆன்மீகத்தில் நிறைய பேர் இதை சொல்கிறாங்க. சூரியன் சிவபெருமான் கிட்ட உரையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகவாதிகள் சில பேர் இந்த அதிசயத்தை சொல்கிறாங்க. இது நம்புறது நம்பாமல் இருக்கிறது நம்மளுடைய விஷயம். ஆனால் இதை நம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு அதிசயம்தான். ஸோ நம்பிக்கை இல்லாமல் பார்க்குறவங்க இதை நம்பிக்கையோடு பாருங்கள், உங்களுக்கும் இந்த அதிசயம் தெரியும். ஃபஸ்ட்டு அந்த காட்சி பாருங்கள். சூரிய ஒளி சிவபெருமான் கிட்ட பேசக்கூடிய இந்த அற்புதம் பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போகுது. நிறைய பேருக்கு இந்த அதிசயம் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நினைக்கிறோம். ஆனால் இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. சாதாரணமாகவே சூரியனை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ ஒரு புண்ணியமான விஷயமாக கருதப்படுது. ஜாதகத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நம்மள நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது சூரியனை நாம் வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தது எந்த அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் சூரியனை வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். பொதுவாக நம்மளுடைய இந்து மதத்தில் சூரியனுக்கு தனி முக்கியத்துவம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஆர்கியம் செய்து சூரிய பகவானை வழிபட்டால் வாழ்வில் பல பிரச்சனைகள் நமக்கு தீரும். சூரிய பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியத்தின் தந்தை மற்றும் ஆன்மாவின் வடிவமாக புராணங்களில் சொல்லப்படுது. ஜோதிடத்துலேயும் அதே தான் சொல்லப்படுது. ஸோ சூரிய ஒளி நம்ம உடலில் படுவது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை நமக்கு தரும். சூரிய பகவானுக்கு ஆர்க்கியம் செய்கிறது வாழ்வில் அனைத்து கஷ்டங்கள்லேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். இது மத நம்பிக்கையில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருவருடைய ஜாதகத்தில் கூட சூரியன் பலவீனமாக இருந்தால் தண்ணீரை கொடுத்தால் சூரியனை சாந்தப்படுத்தலாம். ஆனால் சூரிய பகவானுக்கு நீர் வழங்குவதற்கான உண்மையான விதிகளை அறிந்து கொள்வது நம்ம கண்டிப்பாக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரிய பகவானுக்கு நீர் வழங்கும் போது சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். விதிகளையும் பின்பற்றுவது நம்ம அவசியம். சூரிய பகவானுக்கு நீராடினால் லக்ஷ்மி தேவியுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எனவே சூரிய பகவானுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான விதிகள் பற்றி இந்த வீடியோவில் இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சூரிய பகவானுக்கு நீர் வழங்குவதற்கான விதிகள் என்னங்கிறத பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்த பின்னர் சூரிய பகவானுக்கு நீர் வழங்க வேண்டும். சூரிய பகவானுக்கு தினமும் நீராடினால் பணப்பிரச்சனை இருக்காது. முடிந்தால் சூரிய உதயத்திற்கு தண்ணீர் கொடுங்க. குறிப்பிடத்தக்க முடிவுகளை பெற இதை செய்யுங்க. காலை சூரிய கதிர்கள் உடலில் படுவதால் உடல் வலி நீங்கும். நோய்களிலிருந்து நிவாரணம் பெற
உதய சூரியனுக்கு நீர் வழங்குறது நல்லது. அதாவது நீர் வழங்குறதுனா என்னன்னா ஒன்றும் கிடையாது. சூரியனை பார்த்து ஒரு சொம்பு நிறையா இருக்கக்கூடிய தண்ணீரை அப்படியே கீழே ஊற்றுறது, அதுதான் நீர் வழங்குறதுன்னு அர்த்தம். நீர் வழங்குறதுனா சூரியனுக்கே கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சூரியனை பார்த்து நீரை கீழே விடுறது, அதுதான் சூரியனுக்கு நீர் கொடுக்கறதுங்கிறது அர்த்தம். சூரிய பகவானுக்கு ஆர்க்கியம் செய்கிறது தான் இது பெயர். ஆர்க்கியம் செய்த பிறகு ஒருவர் 3 முறை வலம் பூமியின் பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். அந்த நேரத்தில் சூரிய பகவானுடைய மந்திரத்தை உச்சரிக்கணும். அது ரொம்ப 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 அவசியம். அதுக்கப்புறமா மந்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓம் சூரிய நம. சூரியனுக்கு ஆர்க்கியம் அளிக்கும்போது உங்கள் இரு கைகளையும் உங்கள் தலைக்கு மேலே உயர்த்தி தண்ணீரை கீழே வழங்கணும். இதை நினைவில் கொள்ளுங்க. சூரிய பகவானுக்கு இந்த மாதிரி தண்ணீரை நீராடினால் நவக்கிரகங்களுடைய ஆசைகள் நேரடியாக கிடைக்கும் என்பது மற்றொரு நன்மையாக சொல்லப்படுது. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். முடிந்தால் நீங்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்த பின்னர் சூரிய பகவானுக்கு நீரை காணிக்கையாக செலுத்துங்க. அப்படி செலுத்துனீங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தூபம் முதலியவற்றால் வழிபாடு செய்யுங்க. ஆர்க்கிய அர்ச்சனை செய்யும்போது செம்பருத்தி பூக்களை தண்ணீர் சேர்ப்பது மிகவும் நல்லது. இல்லை கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் ஜோதிடர்களுடைய குற்றுப்படி சூரிய பகவானுக்கு எப்போதும் காலையில் மட்டுமே தண்ணீர் தெளித்து வணங்க வேண்டும். உங்களால் சூரியனை பார்க்க முடியாவிட்டால் நீங்கள் நிற்கக்கூடிய இடத்துல அவருடைய பெயரை நினைத்து கொண்டு தண்ணீரை கீழே கொடுங்க. இதுவும் மிகவும் நன்மை பயக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரியான நேரத்தில் ஓம் ஆதித்யாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிங்க. நீங்கள் ஓம் கிரீனி சூரிய நம என்று கூட உச்சரிக்கலாம். சூரியனுக்கு நீரை கொடுக்கும்போது உங்கள் முகத்தை கிழக்கு நோக்கி வைக்கணும். சூரியன் கிழக்கில் பிரகாசிக்கவில்லை என்றால் மற்ற திசையை எதிர்கொண்டு பின்னர் தண்ணியை வழங்கணும். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சூரியனை நினைத்து தண்ணீரை இறைத்து சூரிய நமம் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு அளவற்ற பலன் கிடைக்கும். ஸோ சூரியனுடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நிறைய நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் சூரியனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற காரணத்தை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. தை திருநாள் தமிழர் திருநாள். உலகமெல்லாம் ஒளி தருபவராக சூரியனை போற்றி வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள்னால் அது தை திருநாள் தான். வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானவர் சூரியன். விவசாயிகளுடைய கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் சூரிய பகவான். ஆத்மாவுக்கும் காரகத்துக்கும் வகிக்கக்கூடிய ஒரு சக்தி இவர்கிட்ட இருக்குது. அதாவது நம்மளுடைய ஆத்மாவுக்கும் காரகத்துக்கும் வகிக்கக்கூடிய ஒரு பவர் இவர்கிட்ட இருக்குது. ஒருவருடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகத்தில் சூரியன் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதை பற்றி ஜோதிடர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக கணிப்பாங்க. சூரியன் கால சுழற்சியில் தென் திசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலமான ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தாட்சாணியமாகவும், வடதிசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலமானது தை மாதம் முதல் ஆடி மாதம் வரையும் உத்தராயண காலமாக கணக்கிடப்படுது. இப்படி சூரியன் திசையை வைத்து கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயம் கணக்கிடப்படுது. சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை பிரவேசிப்பார். அதனோட அடிப்படையில் தான் தமிழ் மாதமே கணக்கிடப்படும். இப்படி பல சிறப்புகளை கொண்ட சூரியன் சிவபெருமான் கிட்ட பேசுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ சிவபெருமானுடைய கோவில்களில் குறிப்பிட்ட சில நாட்கள் சூரிய ஒளி நேரடியாக கோவிலில் சூரிய பகவானுடைய அந்த கதிர்வீச்சுக்கள் சிவபெருமானுடைய முழு உடலை தழுவோம். அப்படி தழுவுறதே ஒரு பேசுகிற மாதிரியான அர்த்தம். இந்த மாதிரியான அதிசயம் நடக்கிறது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம். அதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு டைமில் நடக்கும், அது ரேராக நடக்கும். அதை பார்க்குறது ரொம்ப ரேரு. அந்த அதிசயத்தை கிருஷ்ணவேலியில் நடந்த அந்த இதை இப்போ தற்போது எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக கோயிலில் நடந்த வீடியோவை நான் உங்களுக்கு லைவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த லைவ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் நம்ப முடியாமல் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா இது போல் அதிசயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறத நீங்களே விரும்பி கேட்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிவனுடைய அதிசயம் தெரிந்தாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். கண்டிப்பாக அவங்களும் நமச்சிவாயனுடைய ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ மனசுக்கு நிறைவாக இருக்கும். அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னா தகவல்களோடு இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.